இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் புதிய தலைவராகவும் விண்வெளித்துறை செயலராகவும் தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இஸ்ரோ தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய தலைவராக வி நாராயணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் வரும் ஜனவரி 14ஆம் தேதி முறைப்படி பதவியேற்றுக் கொள்கிறார். இஸ்ரோவின் 11வது தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 ஆண்டுகள் அல்லது மறு அறிவிப்பு வரும் வரை வி நாராயணன் இஸ்ரோ தலைவராக செயல்படுவார் என மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ACC அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகள் அல்லது மறு அறிவிப்பு வரும் வரை வி நாராயணன் இஸ்ரோ தலைவராக செயல்படுவார் என மத்திய அமைச்சரவையின் நியமன குழு அறிவித்துள்ளது. நியமன குழு என்பது மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் முக்கிய பதவிகளுக்கு மூத்த அதிகாரிகளை நியமிப்பதற்கு பொறுப்பான இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவாகும். வி நாராயணன் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இஸ்ரோவில் கடந்த 1984ஆம் ஆண்டு பணிக்கு சேர்ந்த வி நாராயணன் இதுவரை ASLV, PSLV, GSLV என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். தற்போது இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வரும் 14ஆம் தேதி முதல் அவர் இஸ்ரோ தலைவராக இருக்கிறார். இஸ்ரோ ககன்யான், சந்திரயான் 4 திட்டங்களில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் அவற்றில் வி நாராயணன் கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.